அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, நீ பெரிய தேவன், துதிகளுக்கு மத்தியில வாசமாய் இருக்கிற கர்த்தர். ஆண்டவரே, நீரே பயப்படத்தக்கவர். ஆண்டவரே, ஸ்தோத்திர. ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமம் உள்ள கர்த்தர், எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர். உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 21வது வசனம். இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை ராஜாவாக்கினார். இது ஏற்கனவே நடந்த சம்பவம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சாலமோனுடைய குமாரனான ரெகொபெயாம் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றதை கேட்கல. அதனால அவங்க பிரிஞ்சு யெரொபெயாம ராஜாவாக்குனாங்க. 10 கோத்திரம் தனியா பிரிஞ்சாங்க. 2 கோத்திரம் மட்டும் தனியா இருந்தாங்க. யூதா தனியாகவும் இஸ்ரவேலர் தேசம் தனியாகவும் பிரிஞ்சது. அப்பொழுது யெரொபெயாம் இஸ்ரவேலரை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். யெரொபெயாம் எங்க இந்த யூதா தேசத்துலதான் எருசலேம் இருந்துச்சு. அங்கதான் ஆலயம் இருந்துச்சு. அப்ப ஜனங்கள் ஆலயத்தை பலி செலுத்துறதுக்கு போகும்போது தன்னை விட்டுட்டு எங்க அந்த தேசத்து யெரொபெயாம் ரெகொபெயாம் கிட்ட போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இஸ்ரவேல் தேசத்துல 2 இடத்துல பெத்தேல்லையும் தான்லையும் பொன் கன்றுக்குட்டிய நிறுவி இங்கே பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இதுதான் அவன் செய்த பெரிய பாவம். கர்த்தரை விட்டு ஜனங்கள் பின் வாங்குறதுக்கு இந்த யெரொபெயாம் காரணமா இருந்தான். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து, ராஜா எப்படி இருக்காங்களோ அது போதுலதான் ஜனங்கள் இருப்பாங்க. இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் வழிகள்ல நடந்து பெரிய பாவங்களை செய்தாங்க. கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்கள் தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தில் நின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அவங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யும் போது அந்நிய தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்படுறாங்க. அதான் இங்க அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. இதே அதிகாரத்துல 6வது வசனத்துல இஸ்ரவேல் மக்களை அசீரியா ராஜா சமாரியால இருந்து பிடிச்சு தன்னுடைய பட்டணத்துக்கு கொண்டு போய் அங்க வைக்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர் வாயிமிலும் இருந்த மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களில் குடியேற்றினார். இந்த சமாரியால இருந்த இஸ்ரவேலரை அசீரியா தேசத்துக்கு கொண்டு வந்துட்டான். இப்ப என்ன செய்யறான்னா, மற்ற இவனோட ஆளுகையின் கீழே இருக்கிற ஜனங்களை கொண்டு போய் சமாரியால இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலா அந்நிய தெய்வங்களை வழிபடக்கூடிய இந்த ஜனங்களை கொண்டு போய் விடுறான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டி கொண்டு அதன் பட்டணங்களில் குடியிருந்தார்கள். கர்த்தர் கொடுத்த தேசம், வாக்கு பண்ணப்பட்ட தேசம். அந்த தேசத்துல இப்ப அந்நிய ஜனங்கள் குடியமர்த்தப்படுகிறாங்க. ஏன்னா இஸ்ரவேலர் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்தபடியால் ஆண்டவர் இப்படி அடிமைத்தனத்துக்குள்ளையும் அந்நிய ஜனங்கள் உள்ள வரும்படியாகவும் அனுமதிக்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்ப எல்லாம் ஒன்னா கலந்து இருக்காங்க. அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார்.
அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. இந்த அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடிய ஜனங்களுக்கு கர்த்தர் யாருன்னே தெரியாது, அவருக்கு பயப்படணும்ன்றது தெரியாது. அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா கர்த்தருக்கு பயப்படாம இருக்காங்க. ஆண்டவர் சிங்கங்களை அனுப்பி அவங்கள சிலரை கொன்று போட்டார். அப்பொழுது ஜனங்கள் அசீரிய ராஜாவை நோக்கி, நீர் இங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களில் குடியேற்றுவித்த ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொன்று போடுகிறது என்று சொன்னார்கள். தங்களுடைய பிரச்சனையை ராஜாட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி சிங்கம் கொண்டு போட்டுருச்சு. ஏன்னா தேவனுடைய காரியங்கள் அறியாதனால அந்த தேவனால அனுப்பப்பட்ட சிங்கங்கள் கொன்று போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கு அசீரியா ராஜா, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்களில் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள். அங்கிருந்து கொண்டு வந்த 6வது வசனத்துல சிறை பிடித்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுல இருக்க ஆசாரியர்கள், ஆலயத்துல பணி செய்யக்கூடிய வேதத்தை நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்த ஆசாரியரை அங்க அழைத்து கொண்டு போங்கள். அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியங்களை போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டான். அந்த ஆசாரியனை கூட்டிட்டு போங்க, அவன் அந்த தேவனுடைய காரியங்களை உங்களுக்கு போதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்வை அந்த அசீரியா ராஜா சொல்றான். அப்படியே அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்களில் ஒருவன் பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். அந்த ஆசாரியன் பெத்தேல்ல குடியிருக்கான். குடியிருந்துட்டு அந்த ஜனங்களுக்கு கர்த்தருக்கு பயந்து எப்படி நடக்கணும் அப்படின்றத நல்லா போதிக்கிறான். ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் ஏறின தங்கள் பட்டணங்களில் சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளின் கோவில்களில் வைத்தார்கள். ஆனா அந்த ஜனங்கள் ஜாதி பல இடங்கள்ல இருந்து வந்த ஜனங்கள் அவங்க ஜாதிப்படி அவங்க வணங்குற தெய்வங்களை கொண்டு சமாரியாவில மேடைகளின் கோவில்கள்ல கொண்டு வச்சுட்டாங்க. பாபிலோனின் மனுஷர் சுக்கோத்து பெனோத்தையும், கூத்தின் மனுஷர் நேர்காலையும், ஆமாத்தின் மனுஷர் அசிமாவையும், ஆவியர் நிபேகாத்தையும் தர்தாக்கையும் உண்டாக்கினார்கள். ஒவ்வொரு ஜாதியா இப்ப சொல்லப்பட்டிருக்கு. பாபிலோனியர், கூத்து, ஆமாத் மனுஷர், ஆவியர், இவங்கெல்லாம் ஒவ்வொரு பட்டணத்துல இருக்கக்கூடிய இன மக்கள். அவங்க கடவுள்களை கொண்டு வச்சுட்டாங்க, உண்டாக்கினார்கள். செப்பேர் வாயிமின் தேவர்களாகிய அத்ரமலேக்குக்கும் அன்னமலேக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியிலே தகனித்து வந்தார்கள். அக்கினியில பிள்ளைகளை கடவுளுக்கு பலி செலுத்தினாங்க, தகனித்து வந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததும் மன்றி மேடைகளில் கர்த்தருக்கு பயந்தது மாத்திரம் இல்ல, மேடைகளில் உள்ள கோயில்களில் தங்களுக்கான ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்தினார்கள். கர்த்தருக்கும் பயந்தாங்க. ஏன்னா ஆசாரியன் கர்த்தருக்கு எப்படி பயந்து நடக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்தா. அது மாத்திரமல்ல, தங்களுக்காக ஆராதனை செய்கிறார். தங்களோட வழிகள்லையும் அவங்க நடந்து வந்தாங்க. தங்களுக்கு விருப்பமான தெய்வங்களை, கோயில்களை, மேடையில் உள்ள கோயில்கள்ல பணிந்து வந்தாங்க. தங்களுக்குள்ளே ஈனமானவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்தினார்கள். ஆனா லேவி கோத்திரம் மட்டும்தான் ஆசாரியர்களாக இருக்க முடியும். ஆனா இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா,
தங்கள்ல அற்பமா எண்ணப்பட்ட ஈனமானவர்களை தங்களுக்கு ஆசாரியர்களா, தங்களுக்கு விருப்பமானவர்களை ஆசாரியர்களா ஏற்படுத்தினாங்க. அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமைகளின்படி தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். கர்த்தருக்கும் பயப்படுறாங்க, அதே நேரத்துல தாங்க வழிபட்டு வந்த தெய்வங்களையும் சேவிக்கிறாங்க. 2 மனசா இருக்காங்க. இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்களுக்கு முந்தின முறைமைகளின்படியே செய்து வருகிறார்கள். எப்படி பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அது மாதிரி தங்களோட இடத்துல இருக்கிறப்ப எப்படி பழைய முறைமைகளை பின்பற்றி வந்தாங்களோ அதன்படியே அவர்கள் வந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை, தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின் படியாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பேரிட்ட யாக்கோபின் புத்திரருக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகிலும் செய்கிறதும் இல்லை. கர்த்தருக்கு பயந்து நடக்கல, தங்களோட சுய திட்டம் முறைமைகளின் படியாகிலும். அடுத்து இஸ்ரவேல் மக்கள், யாக்கோபுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல்னு பெயர் வைத்து, இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் இருந்தாங்க, இஸ்ரவேல் புத்திரர். அவங்களுக்கு நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு, அதன்படியும் செய்யல. கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், இவர்களோடு உடன்படிக்கை பண்ணி, இவர்கள் அப்படின்றது இஸ்ரவேல் மக்களை குறிக்குது. ஆண்டவர் அவங்களோடு உடன்படிக்கை பண்ணாரு, அவங்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும். அந்நிய தெய்வத்துக்கு பயப்படக்கூடாது, பணிந்து கொள்ளக்கூடாது, சேவிக்க கூடாது, பலி செலுத்தக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு கற்பித்தாரு. உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு. இஸ்ரவேல் மக்களை எகிப்துல அடிமைகளா இருந்தாங்க. கர்த்தர் ஓங்கிய புயத்தினாலும் மகா வல்லமையினாலும் வல்லமையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தருக்கு பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு. அந்நிய தெய்வத்துக்கு பயப்படக்கூடாது, பணிந்து கொள்ளக்கூடாது, பலி செலுத்தக்கூடாது. ஆனா கர்த்தருக்கு பயந்து அவரை பணிந்து கொண்டு அவருக்கு பலியிட்டு, அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின் படியேயும் முறைமைகளின் படியேயும் நியாய பிரமாணத்தின் படியையும் கற்பனைகளின் படியையும் நீங்கள் சகல நாட்களும் செய்கிறதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். ஆண்டவர் அவங்களுக்கு மோசே மூலம் எழுதி கொடுத்த நியாய பிரமாணங்கள், கற்பனைகள், கட்டளைகளின்படி நடக்கிறதுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அந்நிய தெய்வத்துக்கு பயப்படக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. ஆண்டவர் பண்ண உடன்படிக்கைய மறக்க கூடாது. அந்நிய தெய்வத்துக்கு பயப்பட வேண்டியதுல கர்த்தருக்கு தான் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்க கூட பேசியிருந்தார். இது உபாகமம் 5வது அதிகாரம் 32வது வசனம், உபாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனம், உபாகமம் 4வது அதிகாரம் 34வது வசனம். இது எல்லாத்துலயும் ஆண்டவர் அவங்க கூட பேசின காரியங்களை எல்லாம் சேர்த்து இங்க சொல்லியிருக்க. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார். நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா
கர்த்தர் உங்களை எல்லா சத்துருக்கும் விலக்கி தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்க கூட சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமலும், ஆனா இஸ்ரவேல் மக்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கல. இருதயம் கடினப்பட்டது. அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்தார்கள். தாங்க எப்படி செய்து வந்தோமோ அது போல இப்ப புறஜாதி மக்களோட கலந்துட்டாங்க. அவங்க முறைகளை கற்றுக்கொண்டாங்க. எரோபெயாம் வேற 2 கன்றுக்குட்டிய நிறுத்தி வழிபட வச்சான். அதனால எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு வந்துருச்சு. அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அந்த ஜாதிகள் அப்படின்றது சமாரியால குடி வந்த ஜாதிகள் இஸ்ரவேலரோடு கலந்துட்டாங்க. ஆசாரியன் மூலம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை குறிச்சு அவன் போதித்ததுனால கர்த்தருக்கும் பயந்தாங்க, தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். ரெண்டும் செஞ்சாங்க. கர்த்தருக்கும் பயந்தாங்க, மற்ற அந்நிய தெய்வத்தையும் வழிபட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, கர்த்தர் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆராதனை செய்யணும், அந்நிய தெய்வங்களுக்கு பயப்படக்கூடாது, வழிபடக்கூடாது அப்படின்றதுதான் சொல்லி கொடுத்தாங்க. அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். தாய் தகப்பன் எப்படி நடந்து வந்தாங்களோ அதன்படிதான் தலைமுறையும் அவங்க இவங்கள பார்த்துதான் கற்றுக்கொள்றாங்க. தாய் தகப்பன் இடத்துல இருந்துதான் கற்றுக்கொள்றாங்க. இவங்க பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி கற்றுக் கொடுத்துட்டாங்க. அவங்களும் கர்த்தருக்கும் பயந்தாங்க, அந்நிய தெய்வத்தையும் வழிபட்டாங்க. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களிடத்துல காணப்பட்டது. இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் இது ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க. ஒண்ணு தாவீதின் வம்சம் யூதா கோத்திரம். அவங்க 2 கோத்திரம் யூதா தேசத்தையும் 10 கோத்திரம் இஸ்ரவேல் தேசத்தையும் ஆளுகை செய்து வந்தாங்க. எரோபெயாம் இஸ்ரவேல் தேசத்து ராஜாவா இருந்தான். அவன் எரோபெயாம் இவங்களை பாவம் செய்ய பண்ணினா. அங்க அசீரிய ராஜா யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் மக்களை சமாரியா தேசத்துல இருந்து கொண்டு போய் தன்னுடைய இடத்துல குடியிருக்க வச்சான். அதே நேரத்துல மற்ற இடங்கள்ல இருக்க ஜனங்களை கொண்டு சமாரியாவில குடியேற்றினான். அந்த ஜனங்கள் தங்களுடைய முறைமையின்படி கர்த்தருக்கு பயப்படாம வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு கர்த்தரை பத்தி தெரியாது. அதனால கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவங்க கிட்ட இல்ல. ஆனா கர்த்தர் சிங்கங்களை அனுப்பி அவங்கள கொன்று போட்டாரு. உடனே அவங்க அசீரிய ராஜாட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி கர்த்தருடைய காரியம் தெரியாதனால சிங்கங்களை அனுப்பி எங்களை கொன்னுட்டத சொன்னாங்க. உடனே அசீரிய ராஜா இங்க கொண்டு வரப்பட்ட சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட ஆசாரியர்ல ஒருத்தனை கூட்டிட்டு போய் தேவனுக்கு பயப்படுற காரியங்களை போதிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி ஒரு ஆசாரியனை கூட்டு போய் பெத்தேல்ல குடி வச்சாங்க. அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவங்களுக்கு போதிச்சான். அப்ப அந்த ஜனங்கள் கர்த்தருக்கும் பயந்தாங்க, தங்களுடைய தெய்வங்களையும் வழிபடுறவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள்ள ஈனமான ஆசாரியர்களாக ஈனமானவர்களை ஏற்படுத்தினாங்க. இப்படி 2 விதங்கள்ல அவங்களுக்கு கர்த்தருக்கும் பயந்தாங்க, அந்நிய தெய்வத்தையும் வழிபட்டு வந்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் அவங்களோடு சேர்ந்ததுனால அவங்களும் இதே மாதிரி கர்த்தருக்கும் பயந்தாங்க, அந்நிய முறைமைகளையும் பின்பற்றி வந்தாங்க. கர்த்தர் ஆனா அவங்களோடு உடன்படிக்கை பண்ணி என்ன சொல்லி இருந்தாருன்னா, நீங்க அந்நிய தெய்வத்துக்கு பயப்படக்கூடாது, பணிந்து கொள்ளக்கூடாது, பலியிடக்கூடாது. நான் உங்களை எகிப்து அடிமைத்தனத்துல இருந்து மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உங்களை வர பண்ணினேன். கர்த்தருக்கே பயந்து அவருக்கு மாத்திரம் ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு
கற்றுக் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கல. தங்களோட முறைமையின்படியே நடந்து வந்தாங்க. கர்த்தருக்கும் பயந்தாங்க, விக்கிரகங்களையும் வணங்கி வந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட பிள்ளைகளும் தாய் தகப்பனை போல 2 காரியத்தையும் செஞ்சாங்க. கர்த்தருக்கும் பயந்தாங்க, விக்கிரகத்தையும் வழிபட்டாங்க அப்படின்றத கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ இஸ்ரவேல் மக்களை அதிசயமாய் வழி நடத்தினீர், அற்புதங்களை செய்து ஓங்கிய புயத்தினாலும் மகா பலத்தினாலும் அவங்கள ஆண்டவரே எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தீங்க. எல்லாத்தையும் மறந்து தங்களுடைய இஷ்டம் போல வாழ்ந்ததை நாங்க தியானித்தோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர். நாங்களும் ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை போல அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் எப்பொழுதும் உமக்கு பயந்து வாழ எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களிடத்துல இருக்குமானால் இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பேசுகிற சத்தத்துக்கு ஒவ்வொரு நாளும் கேட்டு நடக்க கிருபை செய்யுங்க. உடைய வார்த்தையின்படி வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவே இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.